யாரு? சித்திரவேலு மக்களா? என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கிறுக்கு பையன் மக்களா? நான் தனியா தானடா இருக்கேன், வந்து பேசுங்க வாங்க. போமா போய் அப்படி வை. என்னடா அது? தேங்காய் பழம், என்ன சமாச்சாரம்? என்ன விசேஷம்? அது வந்து சம்பந்தம் பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? என்னடி சொல்ற? ஆமாத்த, எங்க அக்கா உங்க மகமல உசிரியா வச்சிருக்கு. அவர் தான் கட்டி பண்ணு ஆசையா இருக்கு. முறைப்படி சம்பந்தம் பேசிக்க எங்க அம்மா உசுரோட இல்ல. எங்க அப்பா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். தாய்க்கு தாய வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும். அதனாலதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம். பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்து தான் தாலியை கட்டுறாங்க. அதுக்காக எங்களால சீதனம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டை சீதனமா கொண்டு வந்திருக்கோம், வச்சுக்கங்க. அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலைக்காட்டையும் உங்களுக்கே கொடுத்துடுறோம். எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எழுந்துருங்க மக்களா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரையே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா, நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா, இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேருவாங்களையா? ஐயோ ஏ ராசா, என் மகராசா சாதாரண நடிப்பா. டேய், அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேருவாங்களையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? அட பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டான், தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடியே தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பில்ல போடணும். இது ஒரு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிதான்? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கல. இன்னொருத்தனா? கதவெல்லாம் மூடி இருக்கு, எப்படி வந்தீங்க? நானும் மூளைய வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? மதுரை முனியாண்டி விலாசி, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளைய வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வைக்கணும். என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணாம். இத பாத்தீங்களா? அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன். கேட்டையா, என் தம்பி என்ன செஞ்சான்? உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா? உத்தமமான போலீஸ்காரன் என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே. டேய், ஐ வில் அரெஸ்ட் யூ. ஏட்டையா, அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா? உங்களை நம்பி தானே வியாபாரத்துல இறங்கினேன். முதல்ல கீழே இறங்குடா. வாடா. நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்ன? தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா? வேற வியாபாரமே கிடைக்கலையா? நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான். டேய், உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்ப. வாடா போலாம். வீட்டுல யாரும் இல்ல? பார்த்தா தெரியுதுல்ல, வீட்டுல யாரும் இல்லன்னு. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். எக்கு தப்பா எதுவும் நினைச்சுக்காத. வைத்தியரமா மருந்து கொடுத்தாங்க, அது ஒழுங்கா வேலை செய்தான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருந்து சாப்பிட்டியா? இல்ல. ஏதாவது அறிவு இருக்க? உடம்பே நான் வருது. மனசுல நினைச்சவங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ இந்த உசுறு உடம்புல இருந்து என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனமா? என் வாய்க்கு ருசி ஆக்கி போட ஒரு ஆள் வேணாமா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேற ஆளை பாத்துக்கிறேன். என்னையா சொல்ற? நெசமாவா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது வேற சீக்கிரம் சமைச்சு சூடாரத்துக்குள்ள தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா. உனக்கு என்னையா பிடிக்கும்? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும்.
காத்தே சேதி ஒண்ணு கேட்டியா? கண்ணீர் பூவு கண்ணில் 100 கோலம் போட்டா பாத்தியா? மேனிதான் பட்டு ராணிதான் முழுதும் ஆளும் யோகந்தான் தொட்டு பார்க்கவும் கட்டி சேர்க்கவும் தொடரும் எனது வேகந்தான். வானம் போல பூமி போல சேர்ந்து ஒண்ணா வாழணும். வாழும் காலம் யாவும் காதல் கீதம் வாழுமே. கனவு கூட கவிதையாகி உனது புகழ பாடுமே. தென்றல் காத்தே சேதி ஒண்ணு கேட்டியா? கண்ணீர் பூவு கண்ணில் 100 கோலம் போட்டா பாத்தியா? ஐயோ ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல. அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன வேலை பார்த்து நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா. தம்பி ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, இந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மெதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே. என் நெஞ்சு பதற ஊர் ஜனங்க கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டேன் எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது? கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. என்ன மாமா, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் தான் ராமு மாமா. வாயா, நீ முத்தையா மகன்ல? ஆமா. வடக்க போய் 15 வருஷம் ஆச்சு. அதான் போக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. என்ன மாமா, சித்ரா பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்கு. கோயில்ல பந்தல் இருந்தல் ஒண்ணு போடல, சாமி கும்பிடுறது இல்லையா? எங்க விடுறாங்க? 14 வருஷம் ஆச்சு. சூளக்கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற ஊருணியில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவை கொண்டாடணும். கோயில கும்பிடுற உரிமை நம்ம மலையாளிக்கு தான் உண்டு. அந்த உரிமையை பெரியபட்டிக்காரன் கேட்டான். மலையாண்டி முடியாதுன்னு ஊருணியில இறங்கப்படாதுன்னு பெரியபட்டிக்காரன் தடுத்து விட்டான். மீறி போனாரு மலையாண்டி. ஊருணிக்கும் ஊருக்கும் உள்ள உறவு அந்த போய் கிடக்குயா. அப்ப சாமி கும்பிடுறதே நடக்காதா? நின்னதை நடத்தி காட்ட நான் இருக்கேன். அங்கயா சூளக்கல் ஊரணியில இருந்து தண்ணியை கொண்டுட்டு வந்து ஆத்தாவுக்கு நான் அபிஷேகம் பண்றேன். எந்த பையன் என்ன பண்ணுவான்?
அந்த மஞ்சள் தண்ணியை கொண்டாடா. எதுக்கு தாய் கண்கிறங்கிற? தம்பி ஆத்தா காரியத்துல தானே ஈடுபட்டு இருக்கு. இந்த ஊர் இருக்கிற வரையிலும் தம்பி பேர் இருக்கும்.